போதும் விடுங்கடா சாமி, போதும்டா எப்பா, நாங்கள் ஓட்டு போடுறதும் போதும், நீங்கள் வந்து எவிக்ட் பண்ணுறதும் போதும், ஒவ்வொரு வாரமும் இவங்க எவிக்ட் ஆகி போயிடுவாங்க, அவங்க எவிக்ட் ஆகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தாக்கா அதுக்கு நேர்மாறாகவே நீங்கள் எல்லாத்தையும் எவிக்ட் பண்ணி விட்டுருவீங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம காண்டா வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த வாரம் யார் எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ஷினி அவர்கள் தான் எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்காங்க. என்னடா சொல்கிற, வர்ஷினியா? சாச்சனா இல்லையா? இல்லை ஆனந்த் இல்லையா? இல்லை எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை டபுள் எவிக்ஷன்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, சிங்கிள் எவிக்ஷன் மட்டுமா, அதுவும் வர்ஷினி மட்டுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறதெல்லாம் எனக்கு வந்து புரியுது. ஸோ வர்ஷினி அவர்கள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்கிறாங்க ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ ஏன், எதுக்கு, சாச்சனா ஏன் எவிக்ட் ஆகி வெளியே போகல அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள், வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி காலங்களிலும் சரி அண்டு ரீசெண்ட் டைம்லேயும் வந்து ஓட்டிங் முடிவுகளில் வந்து சொல்லும்போது ரொம்ப கிளியராக வந்து சொல்லுவேன் ஒரு விஷயத்தை. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே இந்த நாமினேஷன் முடிவுகளில் கடைசியாக இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து டான்சர் ஜோனில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். கடைசி ஒரு 3 பேர்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3 பேர் டான்சர் ஜோனில் இருக்காங்க அப்படிங்கிறத எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 பேருக்குமே ஏறக்குறைய ஒரு 100 வாக்குகள், 200 வாக்குகள், 300 வாக்குகள், இல்லை ஒரு 500 வாக்குகள், மேக்ஸிமம் ஒரு 500 வாக்குகளான வித்தியாசத்தோடு வந்து இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா டான்சர் ஜோனில் இருக்காங்க 3 பேருமே அப்படின்னு வந்து சொல்லுவோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த சீசனில் மட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு குளறுபடி வந்து நடந்திருக்காது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் வந்து ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஆதரவுகளை வந்து தெரிவிக்கிறாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாகவே வந்து ஆதரவுகளே வந்து தெரிவிக்கல அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா 5 பேர் 6 பேர் வந்து டான்சர் ஜோனுக்கு வந்து போகிறாங்க. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான வாக்குகள் வந்து வாங்குறாங்க. 18,000 வாக்குகள் வாங்குறாங்களா, அடுத்து கீழே இருக்கிற ஆட்கள் வந்து அதை விட ஒரு 50 வாக்குகள், அதை விட ஒரு 30 வாக்குகள், இப்படி தான் ஏறக்குறைய வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அதனால் யார் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போவாங்க அப்படின்றத சரியாக நம்மளால் நிர்ணயிக்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து இருந்தது. அந்த விதத்தில் இந்த வாரம் கூட வந்து பார்த்திங்கன்னா சாச்சனா அவர்கள் தான் கடைசி பொசிஷன் பிடிச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஆனந்தி, அதுக்கு முன்னாடி வந்து வர்ஷினி, அதுக்கு முன்னாடி ரயான் அவர்கள். இந்த 4 பேரோட டேட்டா நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தர்ஷிகா கூட எடுத்துக்கோங்க, 5 பேர். ஸோ இந்த 5 பேருக்குமே பெரிய அளவில் வித்தியாசமே இல்லை. ஒரு 100 வாக்குகள், 150 வாக்குகள், 50 வாக்குகள், 30 வாக்குகள். ஸோ இப்படி தான் வித்தியாசம் வந்து இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதனால் யாரை எவிக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வந்திருப்பாங்க. இப்போ வர்ஷினி இன்னுமே வந்து பெருசாக வந்து பண்ணுறதில்ல. சரி, அதனால் இவங்க இருந்தும் வந்து பெருசாக வந்து ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஸோ இந்த பொண்ணு என்ன விமர்சனங்கள் வந்து பண்ணாலும், என்ன ரோஸ்ட் பண்ணாலும் அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுது. அதனால் எவிக்ட் பண்ணியே வெளியே அனுப்பிச்சா கூட யாரும் பெருசாக வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா வர்ஷினிக்கு வந்து பெருசாக வந்து ஃபேன் பேசஸ் எல்லாம் இல்லை. சொல்லப்போனால் இப்போ ஆனந்தி அவர்களை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருந்தா கூட சாச்சனாவை காப்பாற்றுவதற்காக ஆனந்தி அவர்களை எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. ஸோ அதனால் வர்ஷினி அவர்கள் வந்து சேஃபர் ஜோனில் இருக்கணும் அப்படின்றதுனால வர்ஷினியை வந்து எவிக்ட் பண்ணிவிட்டு சாச்சனா அவர்கள் வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு குழப்பம் வரும் அண்ட் கேள்வியும் வரும். இது வந்து ஃபேரா இல்லை அன்ஃபேரா, இல்லை அன்ஃபேர் எவிக்ஷனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக இது ஒரு ஃபேர் எவிக்ஷன் தான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷோவோட நோக்கம் என்டர்டெயின் பண்ணணும். ஷோவோட நோக்கத்தில் என்டர்டெயின்மெண்ட் இருக்கிறதுனால என்டர்டெயின் பண்ணாத ஆட்கள் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிங்கிற போது அதுக்கான சந்தர்ப்பம் வரும்போது எவிக்ட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. வெரி வெரி சிம்பிள். பட் நீங்கள் கேட்குறது எனக்கு வந்து புரியுது. சாச்சனா அப்படி என்னடா இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அப்புறம் இது நான் எடுத்த முடிவு இல்லைங்க, பிக் பாஸ் எடுத்த முடிவு. ஸோ அதனால் அவங்கக்கிட்ட தான் போய் கேட்கணும். ஸோ இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.